டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் காயமடைந்தவர்களிடம் நலம் விசாரித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தின் போது காயமடைந்தவர்களை சந்தித்து நலம் விசாரித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் காயமடைந்தவர்களிடம் நலம் விசாரித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பூட்டானிலிருந்து டெல்லி திரும்பியதும் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி காயமடைந்தவர்களை சந்தித்து நலம் விசாரித்து வருகிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். LNJP மருத்துவமனைக்கு விரைந்து பிரதமர் மோடி காயமடைந்தவர்களிடம் நலம் விசாரித்து வருகிறார். டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தின் போது காயமடைந்த நபர்களிடம் நலம் விசாரித்து வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பூட்டானிலிருந்து டெல்லி திரும்பியதும் மருத்துவமனைக்கு சென்று காயமடைந்தவர்களை சந்தித்து நலம் விசாரித்து வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம். மேலும் அவர் நேற்று முன்தினம் டெல்லியில் நிகழ்ந்த அந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் காயமடைந்த 15க்கும் மேற்பட்டோர் டெல்லி லோக்நாயக் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்நிலையில் 2 நாள் பயணமாக பூட்டான் சென்றிருந்த பிரதமர் நரேந்திர மோடி அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று பிற்பகலில் தான் டெல்லி திரும்பினார். டெல்லி வந்தடைந்த பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக விமான நிலையத்தில் இருந்து LNJP லோக்நாயக் மருத்துவமனைக்கு சென்று குண்டுவெடிப்பில் அந்த கார் வெடிப்பில் சிக்கி காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து தனது ஆறுதலை தெரிவித்திருக்கிறார். காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து அவர்களுடன் உரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விரைவாக குணமடையுமாறு தான் பிரார்த்திப்பதாகவும் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர்களுக்கு என்ன மாதிரியான காயங்கள் ஏற்பட்டன, அவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சைகள், அவர்களது உடல்நிலை தற்பொழுது எப்படி இருக்கிறது உள்ளிட்ட பல தகவல்களை அவர்களிடம் கேட்டறிந்திருக்கிறார். மேலும் அங்கிருந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையினுடைய மருத்துவர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளும் பிரதமர் மோடிக்கு நடந்தது என்ன என்பது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை 5:30 மணி அளவில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.